ரெடி ஆயிட்டியா தென்றல்? ரெடிப்பா. சீக்கிரம் ரெடி ஆகுமா? என்ன சொன்ன? உடனே இத போய் உன் பொண்ணு தென்றல் கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவ தன்மானம் அப்படி இப்படின்னு புரட்சி கீதம் எல்லாம் பாடி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவா. அதனால எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லை. உன் பொண்ணு வாழ்க்கை தான் வீணா போகும். அப்பா, காலையில இருந்து பாக்குறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சுப்பா, சொல்லுங்க. அது தென்றல், ராத்திரியெல்லாம் சரியா தூங்கல இல்லையா? அதான் உனக்கு அப்படி தெரியுது. வேற ஒண்ணும் இல்லம்மா. மா, இங்க வாங்க. என்ன? நானும் பாத்துட்டு இருக்கேன். உங்க 2 பேர் முகமும் சரியில்லை. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. அப்பா, ஏதாவது பிரச்சனையா? தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. தென்றல், தென்றல், பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்ல. எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? இத்தனை நாளும் நீ எங்க கூடவே இருந்தியா? இன்னைக்கு அந்த ஆண்டவ புண்ணியத்துல நல்லபடியா கல்யாணமாயி நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு போற. அது எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போக போறத நினைச்சு ராத்திரிலாம் எங்க 2 பேருக்கு தூக்கமே இல்லை. இல்லைங்க? ஆமா. இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல தாலி ஏறிடும். நீ அதுக்கப்புறமா ஆண்டாளம்மா வீட்டு மருமகள் ஆயிட போற. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உங்களை விட்டு மொத்தமா பிரிஞ்சிருவேனா? நான் என்னைக்கு உங்க பொண்ணுதான். சண்முகத்தோட பொண்ணுன்னு சொல்லிக்கதான் எனக்கு எப்பவுமே பெருமை. இதோட உங்க எமோஷனெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு டைம் ஆச்சுன்னு மாப்பிள்ளை எந்திரிச்சு இங்க வந்துட போறாரு. சரி, இத பாரு, சீக்கிரமா இவ்வளவு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணு. இத வந்துடுறேன் போயிட்டு. ஆண்டாளம்மா கொடுத்த நகையெல்லாம் இவளுக்கு போட்டு விடு, சரியா? சரி வாங்க, நம்ம அந்த இதை போய் பார்த்துட்டு வந்துருவோம். சீக்கிரம் ரெடி ஆயிடு.
முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து, பொண்ணு அழிச்சிட்டு வாங்கோ. ஆ உட்காருங்க. ஐயோ கடவுளே, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே. வெளியில பூட்டி இருக்கு. உள்ள இருந்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்? உள்ள யாருங்க இருக்கீங்க? பயப்படாதீங்க. சித்து குரல் மாதிரி இருக்கு. என் புள்ள வந்துட்டான். எப்படியாவது என்ன காப்பாத்திடுவான். நீங்க உள்ள இருக்க தெரியாம யாரோ வெளியில பூட்டிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சாவி வாங்கிட்டு வரேன். ஐயோ, என்ன கடத்தி வச்சிருக்கிறது தெரியாம சாவி வாங்கிட்டு வரேன்னு போறானே. சாவி எல்லாம் கிடைக்காது சித்து. கதவை உடைச்சு அம்மாவை காப்பாத்துடா. நான் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். என்ன கதவு இப்படி இடிக்கிறாங்க? உள்ள குழந்தை எதுவும் மாட்டிக்கிச்சா? ரூம் சாவி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். பேசாம பூட்டை உடைச்சிடலாம். உள்ள யார்? குழந்தையா? பயப்படாத.
நான் பூட்டை உடைச்சு கதவை திறக்கிறேன். மா, மா, யாரும்மா உங்களை இப்படி கட்டி போட்டா? நில்லுங்கம்மா. யாருமா உங்களை கட்டி போட்டது? தலையில வேற அடிபட்டு இருக்கு. ரத்தம், தலையில ரத்தம் எல்லாம் வந்திருக்குமா? யாருமா அது? அது நில்லுங்கம்மா. கெட்டி மேளம். அரசம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவி சாரதாம்மா. இவங்க கூட சமீபத்துல பிக் எஃப்எம்ல பேட்டி கொடுத்தாங்கல்ல, இவங்க எதுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்துறாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் கேமராவை அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணு. ப்ளீஸ்மா, சொன்னா கேளுங்கம்மா. ப்ளீஸ்மா.
எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? ஒரு நிமிஷம் சிறுத்தை, மேல என் ரூம்ல பேக் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. அம்மா போய் எடுத்துட்டு வா. வேணாண்டா. என் பேரு சாரதா. நான் இவங்க சொந்த ஊரான அரசம்பட்டி கிராமத்தோட ஊராட்சி மன்ற தலைவி. பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு வேலை செய்யற பிக் எஃப்எம்ல என்ன இன்டர்வியூ எடுத்தா. அப்ப நீங்க எல்லாரும் அந்த இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க. அந்த இன்டர்வியூக்கும் இப்ப நான் இங்க வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. என்ன மாதிரியே இந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே நிறுத்த சொல்றேன். போதும், நிறுத்துங்க. நீங்க என்ன நோக்கத்தோட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியாம இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட இந்த நோக்கம் என்னைக்கும் நிறைவேறாது. உங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லி எல்லாரையும் குழப்பி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம்னு பாக்குறீங்கல்ல? மரியாதையா சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க. நிறுத்தடி.